ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை இரவு நேர வணக்கம். வாங்க வாங்க, நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நைட்டுக்கு இட்லி தான் சுடணும். காலையில் ஆட்டி வச்சேன் மாவு. இட்லி சட்டி ஆவி வரட்டும், நம்ம மாவை பார்ப்போம். இட்லி சட்டிக்குள்ளே தண்ணி ஊற்றுவீங்களா? தண்ணி ஊற்றி தானே. என்ன கேள்வி? இல்லை, தண்ணி ஊற்றுறத காமிக்கலையே. அது இனிமேல் நீ உங்கள் காலம் வேணா தண்ணி ஊற்றாம வைங்க. இங்கே பாரு மாவு எப்படி இருக்குன்னு. காலையில் ஆட்டி வச்ச மாவு எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிக்கட்டுங்க, கொதிக்க விட்டு ஊற்றுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு மாவாட்டின அன்னைக்கு ஃபஸ்ட்டு மட்டும்தான் மறுநாள் இட்லி ஊற்றுவேன். அதுக்கப்புறம்லாம் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மாவு நல்லா தான் இருக்கும். இட்லி சட்டி விளக்கணுமேங்கிறதுக்காக வேண்டிட்டு, விளக்குற ஒரே ஒரு சோம்பேறித்தனத்துக்காக வேண்டிட்டு தோசையை ஊற்றியாரு. இட்லி சட்டின்னா சட்டி மூடி தட்டு விளக்கணும். ரெண்டாவது இட்லியும் போர் அடிச்சு போயிடுது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நேரம் தான் சாப்பிடலாம். ஆமாம், எந்த டிஃபனுமே அதே சாப்பிட்டோம்னா போர் அடிச்சு. விடியப்ப ஆசையாக இருக்கு, ஆனால் அது செய்கிறதுனா எவ்வளோ சிரமம் தெரியுமா? செஞ்சு பாத்திரம் விளக்குறோம்னா ஐயோ கஷ்டம். இடிப்பு மாவு இருக்கு, இப்போ கட்டையில் தானே செய்யணும். கட்டையில் தான் செய்யணும். புளியறதெல்லாம் கூட இப்போ ஈஸியாக புளிஞ்சிடலாம். மற்றபடி விளக்குறதுக்கு தான் ரொம்ப இடிப்பு ஆச்சேன். வள்ளிக்கு நமக்கு கேக் செய்ய தெரியுமா? என்ன ஆஃப் பண்ணிட்டீங்க? நான் பண்ணலையே. ஆஃப் ஆயிடுச்சு. நான் பண்ணலையே. கேஸ் தீர்ந்துச்சா? கேஸ் தீராது. கேஸ் இப்போதானே போட்டேன். நீங்கள் திருப்பினதில் அது நின்றுச்சு. அது அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு யார் கேஸ் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தா? எப்படி? எனக்குலாம் அதுவாகவே வந்துருச்சு. பொறுமை. கேஸுக்கு யார் மாற்றுறதுக்கு, யாரையும் தேடணுமேன்னு நினச்சிக்கிட்டு நானாகவே கற்றுக்கிட்டேன். நானே ஏதோ ஒரு இதில் கற்றுக்கிட்டேன், அது வந்துருச்சு. எத்தனை வருஷமாக கேஸ் யூஸ் பண்ணுறீங்க? கேஸ் கிட்டத்தட்ட 96லேருந்து நான் கேஸ் யூஸ் பண்ணுறேன். 96லேருந்தே கேஸ் எடுத்துட்டேன் நம்ம வீட்டில். 96, 2006, 2016, 2026 வரப்போகுது. 30 வருஷம் ஆச்சு. 96லேருந்தே கேஸ் தான். 96லேயே வாங்கிட்டேன். கேஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க அது தெரியாது. அது தெரியாது. ஆனால் அவங்க பெரியம்மாலாம் ரொம்ப நாள் முன்னாடி அவள் 92லேருந்தே வச்சிருப்பா. அவளை நான் பிறந்ததுலேருந்து. ஆமாம், அவள் அப்போலேருந்தே கேஸ். நாங்கள் 96ல் தான் ஆகணும். நாங்கள் ஈரோடெல்லாம் கவுண்டர் வீட்டுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஈரோடுல தான் இருந்தாங்க அவங்க. நீங்கள் ஈரோட்டில் என்ன பண்ணீங்க? நாங்கள் ஈரோடுல என்ன பண்ணாங்க, ஈரோடுல இருந்தோம். ஆனால் சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசி சொந்தமாகலாம் பண்ணலை. சும்மா வாடகைக்கு வீடு எடுத்து ஒரு 6 மாதம் இருந்துட்டு வந்துட்டோம். ஏன் இங்கே சுற்றுலாவுக்கு போவீங்களா? சுற்றுலாவுக்கு இல்லை, அங்கே போய் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அப்புறம் அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் மில்லு திறந்துட்டாங்க. நமசுந்தரம் மில்லு சாத்துவாங்க திறப்பாங்களா? ஆமாம், நமசுந்தரம் மில்லு திறந்துட்டாங்க. அதனால இது கொஞ்சம் வேர்க்காமல். இங்கே பாருங்க, இந்த பக்கத்து வீட்டு லைட் தெரியுது. அது லைட்டு போட்டிருக்குது, 2 லைட்டு தெரியுது. வெள்ளையா இருக்குல்ல இந்த லைட்டுல, மெர்க்குரி லைட்டு. நீங்கள் நமசுந்தரம் இல்லை எத்தனை வருஷமாக வேலைக்குண்டாங்க? நமசுந்தரம் இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே தான் இருந்தாங்க. அது பொதுவாகவே சிக்கு மில்லுன்னு தான் சொல்லுவாங்க. சிக்கு மில்னா என்ன, எந்த நேரமும் சாத்தியே கிடக்கும். தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது. வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ப்ரொடக்ஷன்லாம் நடக்குமா? ப்ரொடக்ஷன்லாம் நடக்கும். ஒரு 6 மாதம் நடக்கும், ஒரு 6 மாதம் ஜாத்தி போடுவாங்க. இப்படிதான் இருக்கும் பொழப்பு. அதை நம்பி எல்லாம் குடும்பம் நடத்துறதுலாம் கஷ்டம். அதுலதான் இருந்தாங்க இவங்க. அதுலதான் இவங்க இன்னமும் டிஸ்பேட்ச் கிளர்க்கா இருந்தாங்க. டிஸ்பேட்ச் கிளர்க்.
குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நல்ல வீடு, தார்சு வீடு, குவார்ட்டர்ஸ், நல்ல குவார்ட்டர்ஸு. கரண்ட் போச்சுன்னா ஜெனரேட்டரு அங்கே இதுக்கு வரும் பங்களாவுக்கு, அந்த ஜெனரேட்டர் நமக்கும் போட்டு விட்டுருவாங்க குவார்ட்டர்ஸ்குள்ளேயும். குவார்ட்டர்ஸ்குள்ளே ஒரு 15-30 வீடு இருக்கும். அந்த 30 வீட்டுக்கும் ஜெனரேட்டர் வந்துடும். சன் டிவி கனெக்ஷன் ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்றது இல்லை. ஆனால் 6 மாதம் விட 6 மாதம் ஜாஸ்தி இருக்கும், 6 மாதம் விட 6 மாதம் ஜாஸ்தி இருக்கும். இப்படிதான். இப்படி இருந்தால் என்னென்னு பிழைக்கிறது? மற்றவங்கெல்லாம் எல்லாரும் சொந்த பிசினஸ் ஒன்று வச்சிருந்தாங்க அங்கே இருந்தவங்கலாம். அது மாதிரி நீங்களே ஏதோ ஒன்று கடையிட வச்சுட்டு இதை பண்ணிருக்கலாம். கடையெல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும், அவங்க வேலைக்கு போகணும், நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, சின்ன பிள்ளை, நான் இது பண்ணுறேன். மற்ற குடும்பத்துலலாம் எப்படி பண்ணுறோம்? மற்ற குடும்பம் மாமியார் மாமனாரோட எல்லாரும் ஒன்றா இருந்தாரு. நீங்களே ஒரு அத்தையில கூப்பிட்டுக்க முடியாது? அத்தையில கூப்பிட்டா கூட பிரிச்சுட்டு வரும் உங்க அத்தை. அந்த காசு வாங்குறதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும்தான் வருவாரு. அப்படிலாம் ஏதாவது உதவி செய்யறதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. எடுத்துக்கிறதுக்கு மட்டும் உரிமை இருக்கும்பாங்க. எங்க சொந்தம் எல்லாம், எங்க சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்குன்னா உரிமை இருக்கு நம்மகிட்ட அப்படிம்பாங்க. ஆனா நமக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னுருவாரு அந்த நேரத்துல. அப்படித்தான் எங்க சொந்தம் எல்லாம். அப்படி வந்தாச்சு. ஏதோ வீடு நல்லா இருக்கும், வாசல் வீடெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுவும் வெயில் காலத்துல எல்லாம் வெளியே கட்டில் போட்டு படுக்கலாம், நல்லா காற்றோட்டமா நல்லா இருக்கும். வாட்ச்மேன் நைட்டுக்கு இது அங்கே மோட்ரு இருக்கும் நம்ம வீட்டு பின்னாடி, மோட்ரு அடிக்கடி வந்து நோட் பண்ணிக்கிட்டே போவாங்க, யாரும் இடத்துக்கு போயிட்டாங்களோ என்னமோ. காம்பவுண்ட் நேரத்துக்கு ஒருக்கா வந்து செக் பண்ணிட்டே போவாங்க. காம்பவுண்ட் சவருக்குமா இருக்காதா? காம்பவுண்ட் சவர் இருக்காது. ஏன் அதை கட்ட வேண்டியனே? காம்பவுண்ட் சவர் கட்டல. சும்மா அதெல்லாம் நிறைய இடம், மில்லோட இடம், உங்க காலேஜ் இடங்க மாதிரி நிறைய இடம். அங்கிட்டெல்லாம் அவங்க வீட்டு காட்டுதேன், நிறைய மில்ல இடந்தேன். அதனால எப்படி காம்பவுண்ட் சவர் கட்டுவாங்க? அவ்வளோ தெரியலையா? இப்போ காலேஜுக்கெல்லாம் காம்பவுண்ட் கட்டிருக்கீங்கல்ல? காலேஜுக்கெல்லாம் இப்போ கட்டுறாங்க, அதுக்கு வருமானம் வருது. இங்கே என்ன பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க? பஞ்சு டெக்ஸ்டைல்ஸ், பஞ்சு கொண்டாந்து நூலை நூக்குறது. இங்கே நூப்பாங்களா? இங்கே இந்த மில்லு, நம்ம சொந்த மில்லு. அப்போ இங்கே லோக்கலில் இருக்கவங்களாம் வேலைக்கு போயிருப்பாங்க? ஆமாம், லோக்கலில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. இந்த 11 ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட்டு அப்படி இப்படின்னு போவாங்க. அப்புறம் ஏன் பொம்பளைகளும் போவாங்க நிறைய பேர். அப்புறம் ஏன் இன்கம் தான் இருக்கும்ல, நடத்த வேண்டியா? நீ என்ன ஒன்று வாங்கினது தெரியல. ஆனால் நஷ்டம் ஆயிரம், பாதி நாள் ஓடாது. அது பேரே சிக்குமில் தான். சிக்குமில் தான் அதுக்கு பேரு. அது நம்ம ராசியா அவங்க ராசியான்னு தெரியல. அந்த மில்லுக்கு பேரே சிக்குமில் தான். நம்மளும் சொல்றோம் லட்சுமி சண்முகா ஸ்பின்னிங் மில்ஸ். அப்புறம் கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் வாங்கினாரு, அவர் வாங்கியே அப்படித்தான் சரியா ஓட்ட முடியல. அதோட சாத்தியே விட்டாங்க. ஏன் செட்டியார்கள் தான் நிறைய வச்சிருப்பாங்களே வாங்கி நல்லா? செட்டியார்கள்லாம் இவரு சேதுராமன் செட்டியார்லாம் கொஞ்சம் அதுல ஏதோ பண்ணா இருந்தேன், ஆனா அதெல்லாம் சரியா வரல. அவர் அப்புறம் இந்த மில்ல விட்டுட்டு அவர் குலைக்கணும்ட்டு அவர் போயிட்டாரு எஸ்கேப் ஆகி. நம்ம பங்காளி வீட்டுல சேதுராமன் செட்டியார், சேது அந்த டாக்டர் பையனுக்கு தாத்தா, அவர்லாம் வந்து இதுல இருந்தவர் தான். அவர்லாம் அப்புறம் அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. இது உருப்படாது, இதுல இருந்தோம்னா நம்ம வேஸ்ட் அப்படின்ட்டு அவர் எஸ்கேப் ஆகி என்கிட்ட போயிட்டாரு. ஒரு சிலர் அதை தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க, தெரியாதவங்க தான் அதுலே இருந்து கும்மி இடிச்சுட்டு பிராணனை வாங்கிட்டு இருக்கோம். நல்ல மில்லு தான், பெரிய மில்லு தான். அதை என்னவோ தெரியல. பரவாயில்ல, சௌரியம்லாம் சரியில்லை அவருக்கு. சௌரியம்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. சௌரியம்லாம் நல்லதான். அப்பவே எங்களுக்கு ஜெனரேட்டர் கரண்ட் வரும். இப்ப கம்ப்யூட்டர் இது நம்ம யூபிஎஸ் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னா ஜெனரேட்டர் கரண்ட் வரும். எத்தனை வருஷம் முன்னாடி? அப்பா ஆமா, கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடியே ஜெனரேட்டர் கரண்ட் வந்துடும். அப்புறம் வந்து சன் டிவிக்கு எல்லாம் காசு வாங்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கனெக்ஷன் ஃப்ரீ. பரவாயில்ல, சன் டிவி அப்பவே எங்களுக்கு இருந்துச்சு. சன் டிவி. அப்புறம் இதுக்கெல்லாம் சொன்னீங்கல்ல, இது எமர்ஜென்சினா அவங்களே வண்டி எமர்ஜென்சினா கார் எல்லாம் அனுப்புவாங்க. நல்ல இது. இவனுக்கு ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு தலானிலேருந்து குதிக்கிறோம்னு சொல்லி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கல, இவனோட அவளுக்கு பிடிக்கல. இவன் குதிக்க கூடாதுன்னு நினைச்சு தலானிக்குள்ள ஊசி, இவ்வளவு நீள ஊசி, தைக்கிற ஊசிய சொருகி வச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். இவன் சரி தலானி தான் இருக்குன்னு நினைச்சு அதுல குதிச்சிருக்கேன். குதிச்சா காலில் நல்லா ஏறிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நீள ஊசி.
ஒரு வருஷம் பிள்ளைக்கு அப்படி நல்லா ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏறிக்கிட்டு அப்படி கத்துன்னு கத்துறேன், ஊசி குத்திக்கிச்சு. எடுப்போம்னா நான் வெளியே கொண்டு எடுப்போம்னு ட்ரை பண்றேன், எடுக்க முடியல. நானும் வெளியே வாசப்படியில கொண்டு வச்சுட்டு எடுக்க ட்ரை பண்றேன், முடியல. அப்புறம் அப்பாட்ட அப்ப போனும் இல்லை, அப்ப போன் கனெக்ஷன்லாம் இல்லை. அப்புறம் அப்பாட்ட இந்த வாட்ச்மேன் வருவாரு, வாட்ச்மேன்ட்ட சொல்லிவிட்டு அப்புறம் அப்புறம் அப்பா வந்து மேனேஜர் விட்டுட்டாரு. அந்த கார்ல கொண்டு போய் புதுக்கோட்டையில கொண்டு போய் எடுத்து அந்த துருவா இருக்கும்ல அந்த ஊசி, அதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிக்கிட்டு வந்தோம் அப்பா. அப்புறம் முத்துமீனாவை திட்டினீங்களா? ஆமா, முத்துமீனாவை பக்கத்து வீட்டுல படுத்துக்க சொல்லிட்டு நைட்டு ஆமா நைட்டு 9 மணி போல நைட்டு இந்த மாதிரி நான் டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் அப்படி காலில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏறி குதிச்சதுல நீ அவ வச்சிருக்கிறது கூட தெரியாம நீ குதிச்சிருக்க. குதிச்சு இவ்வளவு நீல ஊசி உள்ள போயிடுச்சு பாதத்துக்குள்ள. தப்பா அதெல்லாம் நினைச்சா. ஆனா பிஞ்சு காலங்கிறனால புடுங்க வந்துருச்சு. ஒரு சேதம் இல்லாம பிடிங்கிட்டாங்க. பிடிங்கிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு மாத்திரை மருந்து கொடுத்து. ஒரு வருஷம் பிள்ளைக்கெல்லாம் பிஞ்சு கால தானே. ஆமா, பரவாயில்ல. எத்தனையோ சோதனைகளை கடந்துதான் இந்த அளவு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்களுக்கு தெரிஞ்ச அளவுலாம் உங்களுக்கு தெரியாது, எவ்வளவுதான் சோதனைகளுக்கு கடந்துதான் வந்திருக்கோம். அப்புறம் அங்கிருந்து அப்புறம் வேற எங்க போனீங்க வேலைக்கு? அங்கிருந்து அப்புறம் அரியலூர் வந்துட்டோம். பாலுக்கு கொடுக்க கூட காசு இருக்காது, ரொம்ப சிரமமா இருக்கும். பால் பிள்ளைகள் நமக்கு காப்பிக்கு பால் வாங்கணும், பிள்ளைகளுக்கு பால் வாங்கணும், அது கூட சிரமமா இருக்கும். அப்புறம் வேண்டாம், இதுவே வேண்டாம், வேற மில்லுக்கு போக வேண்டியதானே. வேற மில்லு இங்கே அதெல்லாம் அப்புறம் அங்கே கோயம்புத்தூர் அப்படிதான் போனோம். நம்ம ஸ்டேட்ல இல்லை, இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்துல இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்துல இல்ல, வேற கோயம்புத்தூர்ல மில்லு இருக்குமா? இருக்காதா? கோயம்புத்தூர்ல எல்லாம் மில்லு இருக்கும், அங்கெல்லாம் ஆளுங்க சொல்லி ரெக்கமெண்ட்ல தான் போக முடியும், சும்மா போக முடியாது. அப்புறம் அத்தா வீட்டுக்காரரு, எங்க ஆத்திரா வீட்டுக்காரரு வந்து அரியலூர்ல வட்டிக்கடையில வேலைக்கு இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஓரளவு சௌரியமா தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேதான் சௌரியமா இருந்தோம், நல்ல சம்பளம். அவங்களும் வீடு கொடுத்துட்டாங்க, வீடு நல்ல பெரிய வீடு கொடுத்துட்டாங்க. சம்பளம் நமக்கு தந்துருவாங்க, ஒரு எமர்ஜென்சினா காசு தந்துருவாங்க, செட்டியாருக்கு தானே அது தந்துருவாங்க. அப்புறம் வந்து என்ன போனஸ் எல்லாம் நாங்க அப்படியே அதுல நகையா எடுத்துக்குவோம், ஏலத்துக்கு போற நகை அப்படி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், நகையா போனஸ் இல்லைன்னா. அங்கேயும் நல்லா தான் இருந்தோம் ஓரளவு. அங்கே இருந்துட்டு அப்புறம் அரியலூர்ல இருந்து அரியலூர்ல இல்ல செந்துறையில தான் இருந்தோம். அப்புறம் செந்துறையில இருந்து அப்புறம் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தோம். இங்க அரிமளம் வந்து எவ்வளவு நாள்? அரிமளம் வந்து கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆச்சு. 99ல வந்தோம். 99 இங்க வந்ததுல இருந்து போராட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு வந்ததுல இருந்து போராட்டம் தான் வாழ்க்கையே. அப்படியே போராடி வாழ்ந்தாச்சு. அதுக்கு நம்ம எத்தனை நடை இட்லி ஊற்றணும்? ஒரு நடை இட்லி ஊற்றணும், ஒரு நடை 2 நடை ஊற்றணும். இந்த இட்லி தட்டு எடுக்கணும், 2 நடை இட்லி ஊற்றினேன். உனக்கு ஒரு நடை, எனக்கு ஒரு நடை. ஜாலியா இருக்கிறது தான் மக்கள் விரும்புவாங்க. என்ன இதெல்லாம் காலியா பிடிச்சிருக்கீங்க? ஆமா, இனிமே விலைக்கு கேட்கணும். அது ஒரு வாட்டியாவது நீட் பண்ணி வச்சாது நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பாத்தியா? நீ இதை யூஸ் பண்றது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, இது யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கு. பாருங்க guys, நல்லா இருக்கு. தண்ணி இது வெளியே வந்துருதா? தண்ணி அது வெளியே வந்துருது, நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. பாத்திரமும் நிறைய தான் கொள்ளுது. பார்க்கதான் அப்படி இருக்கு, பாத்திரம் நல்லா. அந்த பழைய இது கொள்ற அளவுக்கு கொள்ளுதா? கொள்ளுது, அதை விட கூடவே கொள்ளுது. நல்லா தான். ஆனா ரேட் என்னது? 790. அதான் ரேட்டு கூடன்னு நினைக்கிறேன், அதனால யாரும் வாங்கல. ரேட்டு கூடவா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க கமெண்ட்ல. இது 720 ரூபா. அது எங்களுக்கு தெரியல, நாங்கள் அதனால வாங்கிட்டோம். வெளியே வாங்கினா 500 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கலாம் பார்த்துப்பா. ஏன்னா ஸ்டீல் அதில் கம்மி தானே இருக்கு. இந்த டிசைன் கிடைக்குமா? ஆனால் பிளாஸ்டிக் எல்லாம் இவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்க. சரி, ஒரு நாள் அருணா ஃபர்னிச்சர்ல கேட்டு பாருங்க எவ்வளவு வரும். அருணா ஃபர்னிச்சர்ல இருக்கான்னு தெரியல, வேற எங்கே வாங்குவீங்க? புதுக்கோட்டையில தான் இருக்கும், எங்க இருக்கான்னு தெரியல. புதுக்கோட்டையில எல்லாம் வந்துருச்சு. சரி, சும்மா போய் கேட்கறதுல என்ன இருக்கு, ஒரு வாட்டி கேட்டு பாருங்க.
ஒரு நாள் கோவில் அனுப்பிட்டோம். இங்கேருந்து எல்லாம் வந்துருச்சு. இப்போ லைட்லேயே ஸ்டோரேஜ் லைட்லாம் வந்துருச்சு. ஒரு லைட் வச்சுருக்கீங்கல்ல இப்போ ஸ்டோரேஜ்? ஆமாம், ஸ்டோரேஜ் லைட் 500 ரூபாய்க்கு வந்தது. அது லைட்டை போட்டு வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அது பாட்டுக்கு கரண்ட் போச்சுன்னா அதுவாகவே எரிஞ்சிடும். சுவிட்சு போட்டிருக்கணுமா அமர்த்திருக்கணுமா? சுவிட்சு போட்டிருக்கணும். சுவிட்சு போட்டிருக்கணும். முதல்ல லைட்டை போட்டு வச்சு அதில் எனர்ஜி ஏற்றிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கரண்ட் போனதுக்கப்புறம் தட்டி விட்டோம்னா அது எரியும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே எரியும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே எரியும். சோலார் பேனல் மாதிரி. அது 500 ரூபா தான், 1 வருஷம் கேரண்டி இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூபிஎஸ்லாம் தேவையில்லை, எல்லா ரூமுக்கும் அந்த லைட்டை போட்டு விட்டோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ் 10,000 15,000 கொடுத்து வாங்குறதுக்கு. ஆனால் அது ஃபேன் ஓடும். யூபிஎஸ் இது ஃபேன் ஓடாது. ஃபேன் ஓடாது. வெளிச்சம் எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கா கூட இருக்கா? வெளிச்சம் நல்லா தான் இருக்கு. பரவாயில்லையா? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பரவாயில்ல, கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது பரவாயில்லை. இன்வெர்டரில் வச்சுருந்தோம்னா இதே மாதிரி வெளிச்சமாக இருக்குமா? இதே மாதிரி வெளிச்சமாக இருக்குமா? எனக்கு ஞாபகம் இல்லை. இன்வெர்டர் டிம்மாக தான் இருக்கும். என்ன இருந்தாலும் இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான். இயற்கைக்கு ஈடாக எதுவுமே வராது. அல்லது நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே நல்லா தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஒரு நாள் நல்லா போகுது, ஒரு நாள் டல்லாக போகுது, ஒரு நாள் இதுவாக போகுது. அது கிரகங்கள் மாறினால்தான் அப்படி இருக்கு. இன்னைக்கு என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில் மாவாட்டினேன். அதுக்கப்புறம் மாவாட்டிட்டு சமைச்சேன். சமைச்சிட்டு விளை கழுவிட்டு அடுப்பு திட்டெல்லாம் இருந்துட்டு அடுப்பை எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி நீட் பண்ணிட்டு, இவர் எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி நீட் பண்ணிட்டேன். எப்போ பண்ணீங்க? நேற்று இன்னைக்கே பண்ணேன். இன்னைக்கு மத்தியானம் பண்ணேன். அப்புறம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளை கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இப்போ படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து பாலை காய்ச்சிட்டு செடிக்கு தண்ணி விட்டானே. செடிக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறம் கடைவீதி நாடி போய் கொடிக்கயிறு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொடிக்கயிறு வாங்க வேண்டியிருச்சு. கொடிக்கயிறு வாங்கிட்டு எனக்கு மாத்திரை வாங்க வேண்டியிருச்சு. கொஞ்சம் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன். இதான் நீ ரொட்டீன் ஒர்க். கடத்தர் இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 2 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போயிடுவேன். நான் அப்போவெல்லாம் சின்ன வயசாக இருக்கலாம் நடந்தே தான் போவேன். இப்பெல்லாம் நடக்கிறது இல்லை. ஆனால் அங்கே நம்ம சமுத்திரத்துலலாம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா. பொண்ணுங்க அவங்க வீட்டில் அவங்கள கொஞ்சம் வயசு கூட உள்ளது. நாங்கள் தான் கொஞ்சம் சின்ன வயசு. அவங்க பொண்ணுங்கள்லாம் வயசுக்கு வந்திருக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அங்கே உள்ளவங்களுக்குலாம் எல்லாரும் போய் நைட்டு இந்நேரமாக போய் அங்கே போய் அந்த பிள்ளைக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு வருவோம். நல்லா இருந்துச்சு நம்ம சமுத்திரம். அதுக்கப்புறமே எதுலையுமே கண்டினியூ பண்ண முடியல. இங்கே எல்லா இடமும் விட்டு விட்டாதான் இருந்தோம். எங்கே நம்ம அதுக்கப்புறமே எதுலையுமே ஒரு ஒற்றுமையே இல்லாம போச்சு. அது நல்லா இருக்கும். அவங்க டிரைவருக்கு விட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சது தான் அப்படி கொண்டாடுவாங்க. அப்படி ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அவ்வளவு கிராண்டா ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு எல்லாருக்குமே வீடு கொடுத்துருந்தாங்களா? எல்லாருக்குமே டிரைவருக்கும் வீடு உண்டு. டிரைவர்களுக்கும் அதே வீடு தான். டிரைவருக்கு ஸ்டாஃபுக்கு இன்னும் பெரிய போஸ்ட்ல இருக்கவங்களுக்கும் அதே வீடு தான். ஆனால் கேஷியரு மேனேஜருக்குலாம் பங்களாவுக்குள்ள. பங்களானா நல்ல பெருசா இருக்கும். அதுல 3-4 பேர் இருப்பாரு பங்களாவுக்குள்ள. அதுக்கு ஒரு வழியா வரணும், ஒரு வழியா போகணும். எங்களுக்கெல்லாம் ஒரு வழியா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி கேட்டு. ஆனா ஒரு அவசரம் ஆகிறதுனால ஹெல்ப் பண்ணுவாங்க, கார் விடுவாங்க. அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அந்த மீன் நல்லா ஓடிருந்தா நம்ம யாரும் எங்கேயோ இருந்திருப்போம். உண்மையில நல்ல பெனிஃபிட்டு. இஎஸ்ஐ உண்டு, எல்லாமே உண்டு. அந்த மில்லு சிக்கு மில்லா போனது நமக்கு இப்போ ரொம்ப சிரமம்.
ஆனால் செட்டியாருக்கு நிறைய பேர் காசுலாம் வச்சிருக்காங்க, போட்டு நடத்திக்கலாம். செட்டியாருக்கு இவரு தான் இருந்தாரு, இந்த ஒரு இருந்துட்டு இப்படியே போயிட்டாரு அவரு. இது சரியாப்பா. இப்ப நான் வேற என்ன அவர் காசு போடுற அளவுக்குலாம் இல்ல. இல்லப்பா, கானடக அத்தான் இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் திரும்பி கூட பார்க்கல. அந்த வீட்டுல பெரிய பெரிய ஆளுகள்லாம் திரும்பி கூட பார்க்கல. ஆனா நடத்திருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மில்லு ஃபேமஸ் இல்லைன்னு அவங்க நடத்தல. ரெண்டாவது அது இருந்த இடம் என்னமோ சரியில்லை. ராயத்துல பாத்தீங்கன்னா தேட்டரே இப்ப கூட இல்ல. அந்த தேட்டர் இருந்த இடத்துல ஏதோ ஓட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேட்டர் வச்சா அது வசூலே ஆகாது. அதனால தேட்டரே இல்ல. ராயத்துல எங்கே இருக்கு தேட்டரு? அரிமளத்துலயும் இப்ப இல்ல. அரிமளத்துல ஆனா முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. ராயத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில இருந்து தேட்டர் வச்சா சாமியோ ஏதோ ஒத்துக்க மாட்டேங்குது தேட்டர் இல்ல. அந்த மாதிரி அந்த மில்லு இருந்த இடமே ஏதோ. ஆனா பிள்ளையார் கோயில் எல்லாம் கட்டினாங்க, அதுல பூச்சி எல்லாம் பண்ணாங்க. பிள்ளையார் கோயிலுக்குள்ள அந்த மில்லுக்குள்ளே கொண்டாந்து கட்டினாங்க, நல்லாதான் பண்ணாங்க. அது என்னமோ அது இப்போ ஓடுதா என்னன்னு தெரியல. இப்ப சிக்கு மில்லாவே போச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா ஓடி இருந்தா நேரம் அப்பா எவ்வளவுதான் சம்பளம் வாங்கி எப்படி வந்துக்கணும். இது அந்த எந்த இடத்துக்கிட்ட இருக்கு? நம்ம சுந்தரம். அந்த நம்ம சுந்தரம் டூ காரைக்குடி போற வழியில நடுவுல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அது என்னமோ ஒரு ஊர் சொல்லுவாங்களே. பஸ்ஸை விட்டு இறங்கினா இந்த முக்குல இறங்கணும். இந்த பேரையூர்லாம் போறதுக்கு முக்கு திரும்புது இல்ல, அந்த இடத்துல இறங்கி அங்கிட்டு நடந்து போகணும். அங்கிட்டுதான் இருக்குது. இதை தாண்டி தான் போலீஸ் ஸ்டேஷன் அங்கிட்டு இருக்கு. நாங்க ஒருக்கா ராயவரத்துல இருந்து வந்து அங்கிட்டு இருந்து கூட வரும் பஸ். அந்த பஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கி இங்கிட்டு நடந்து வருவேன். நான் ஒரு கப்பிள்ளையில தூக்கிட்டு அங்கிட்டு இருந்து வந்தா அது பக்கம். இன்னும் கொஞ்சம் நேரம். அப்ப முத்துமினா மட்டும்தான் இருந்தான்னு நினைக்கிறேன். நீ இல்ல. முத்துமினா மட்டும் கையில தூக்கிட்டு வருவேன். இங்க ராயபுரம் போயிட்டு அப்பத்தா வீட்டுக்கு போயிட்டு. அப்ப இந்த பஸ் தான் இருந்துச்சா? 6ஆம் நம்பர் லேனா இதுக்குதான் இருந்துச்சு. அதே பஸ் தான் லேனா இதுக்குதான் இருந்துச்சு. 6ஆம் நம்பர்லாம் ரொம்ப நாளா இருக்கு. 6ஆம் நம்பர் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. லேனாவும் இருக்கு. ஆனா லேனாவில் என்ன ஆக்சிடென்ட் ஆகும்பாங்க. ஆனா தெரியல. நான் எல்லாம் போயிருக்கேன் ஆக்சிடென்ட். லேனா ராயபுரம் டு புதுக்கோட்டை. அவங்க பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. லேனா ஜுவல்லரி இருக்கு அவங்க. ஆமா ஜுவல்லரி இருக்கு. லேனா லக்ஷ்மணன் தானே? தெரியல. அதுல ஆனா செட்டியார்களா வேற அவர்களா? இல்ல செட்டியார் இல்ல. லேனா செட்டியார்ல அவங்களா வேற கெஸ்ட். நேரம் அப்பா இங்க இருந்ததுதானே நேரம் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்துக்கலாம், ஹாப்பியா இருந்துக்கலாம். நீங்க அவங்களோட இருந்திருந்தாலும் பந்த பாசமா இருந்திருக்கலாம். ஆமா, அந்த அதுகளோட இருந்ததால இப்ப தனியே கிடக்குற மாதிரி. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒத்தே வரல, சரியா வரல. அது என்ன உங்க பிள்ளை கல்யாணத்துக்கு அது வந்துருங்க, அதுக்கு பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்க போயிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்த பாசம். ஆமா, ஒரு பிள்ளைக்கு முடியலன்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா ஒடியாருவாங்க. நான் இப்ப எனக்கு இப்போ ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட கட்டணும், நைட்டு அவளை அவங்க வீட்டுல விட்டுட்டு போவேன் நைட்டு. அப்படிலாம் இருந்துச்சு, நல்ல ஹெல்ப்பா இருந்துச்சு. எதுவாக நமக்கு கொடுப்பினே இல்லை. அதான் சொல்றாங்க, எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறந்துருக்கோம். இன்னொரு நடை இட்லி ஊற்றிடா போதுமா? போதும். இந்த காலத்துக்குள்ளேயே ஸ்பூனை போட்டு வலிச்சு குடிச்சு எடுக்கணும் இட்லி தட்டி. ஆமாம், எங்கள் அம்மாக்கெல்லாம் இட்லி துணி இது இட்லி எப்படி பூவா இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? பூவாக உள்ளது, பூவா இருக்குல்ல. இது சாப்பிட எத்தனை வேணாலும் சாப்பிடலாம்.
இந்த மாதிரி தொட்டா எப்படி இருக்குங்க, இப்படி இருக்கு. முட்டை குழம்பு இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை குழம்பு, முட்டை குழம்பு, இட்லி, கோதும் தொட்டுக்க. இது சாதம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சோண்டு சாதம் இருக்குது. இது புடலங்காய் தோட்டல், ரசம். இதுதான் நைட்டுக்கு டின்னர். ஓகே, வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் என்ன டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க மக்களே. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறதுக்காக டேப்பை திறந்து விட்டு அது மல்லிகைப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மல்லிகைப்பூ செடியில் விட்டு பார்த்துட்டு அதில் ஓஸ் எப்பயுமே அந்த இடத்துல போட்டு தான் வச்சுருப்போம். அதில் சரி ஓஸில் தண்ணியை திறந்து விட்டால் அது ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி, ஏன்னு தெரில. அப்புறம் டேப் எதுவும் அடைச்சிருக்காருன்னு தெரில, அது பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி டேப்பில் கொஞ்சோண்டு தான் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஓஸை ரொம்ப அடியில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் போட்டால் கொஞ்சம் தண்ணி கூட வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் மல்லிகைப்பூ செடி எப்போவுமே ரொம்ப ஆழமாக குழி வெட்டியிருப்போம் அந்த இடத்துக்கிட்ட. ஏன்னா தண்ணி அதிகமாக தேங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு பார்த்திங்களா. ஓஸ்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் தண்ணி இறங்கிட்டு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு அடுத்த செடி பார்த்திங்கன்னா பப்பாளி மரத்துக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி மரத்துக்கு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி மரத்துக்கு பார்த்திங்கன்னா பப்பாளியில் ஒரு 10-15 காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சீசனுக்கு காய்ச்சிருக்கு. இது நாங்கள் ஆப்போசிட்லேருந்து அதுவாகவே ஆப்போசிட்லேருந்து பிடுங்கி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பப்பாளி செடி பிடுங்கி வச்சோம் ஆப்போசிட்லேருந்து. நாங்கள் ஆப்போசிட்டில் தளம் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த பப்பாளி செடி ஆப்போசிட்லேருந்து பிடுங்கி வச்சோம். இது இப்போ மரமாக வளர்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இந்த பப்பாளி செடிக்கு தண்ணியை விட்டுட்டேன். அப்புறம் பக்கத்துலேயே என்ன இருக்குன்னா கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரவள்ளிக்கு இது வேறு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்கல முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது இந்த சீசனுக்கு இந்த பனி சீசன் இப்போ தானே முடிஞ்சிச்சு, டிசம்பர் ஜனவரி இப்போ தான் முடிஞ்சுது. அந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது அவ்வளோ இலை அவ்வளோ பெருசு பெருசாக காய்ச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அதுவாக இருந்துச்சு, ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. தடிமன் கூட இருந்தது அந்த இலையோட தடிமன். சரி அதுக்கு தண்ணி விட்டலாம். பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா செடி செச்ச உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும், அதில் செடி செத்தை அதிகமாக இருக்குது. அந்த இதோட சேர்ந்தே வளரும். அதில் வேறு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு நாங்கள் இப்போ புதுசாக நட்டிருக்க செடியில் மிளகா செடிக்கு தண்ணி விடலான்ட்டு மிளகா செடிக்கு தண்ணி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது அங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் செடி குட்டி உண்டாக வச்சுருக்கோம். கத்திரிக்காய் அது ரொம்ப சிறுத்து போயிருக்கு. அது ஏன்னு தெரில, வளர்ச்சி அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இது மல்லிகைப்பூ செடி நாங்கள் ஆப்போசிட்லேருந்து பிடுங்கி வச்சுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் மிளகா செடி தான். ஏன்னா மிளகா செடி 2ம் கத்திரிக்காய் செடி ஒரு 6-7 வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு இடத்துல விட்டோம்னாவே தண்ணி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரியே வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கத்திரிக்காய் செடி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னும் மீதி இருக்க கத்திரிக்காய் செடிகள்லாம் கொஞ்சம் சின்ன சின்னமாக தான் இருக்குது இலை. அப்புறம் நாங்கள் கருந்துளசி 2 செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நாங்கள் விடுற இது கருந்துளசி தான். அதுவும் ஆப்போசிட்லேருந்து பிடுங்கி வச்சது தான். இங்கிட்டு வச்சுருக்க எல்லாமே நாங்கள் ஆப்போசிட்டில் பிடுங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம். ஏன்னா அந்த சைடில் கார் நிறுத்துறது, கார் உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தளம் போட்டுடலாம். தளம் போட்டுட்டு அங்கே ஒரு டேங்க் ஒன்று கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி டேங்க் ஒன்று கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சரி பிளான் பண்ணிவிட்டு எல்லா செடியுமே பிடுங்கிட்டு இங்கிட்டு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட்டில் மாற்றி வச்சோம். கார் நிற்கிற சைடு தான் வச்சோம். இதில் இந்த செடியில் ஒரு இடத்துல தண்ணி விட்டோம்னா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி வெட்டி விட்ருக்கோம். வாய்க்கால் வெட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாய்க்காலில் தண்ணி விட்டிங்கனாவே போதும், ஒரு இடத்துல விட்டிங்கனாவே எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இலை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா. இன்னும் அது பூ இன்னும் வைக்காமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூ எந்த கலரில் வைக்கும் என்ன ஏதுன்னு தெரியல, எப்போ வைக்கும் என்ன ஏதுன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் தண்ணி டெய்லி விட்டுட்ருக்கோம். தண்ணி இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் உரிக்கிற தோல் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நாங்கள் இதுக்கு சத்தாகவே போட்டுட்ருக்கோம். அப்புறம் வேறு எதுவும் இது போடலாம்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்துக்குறோம். அப்புறம் எங்களுக்கு இது மல்லிகைப்பூ செடியும் ஒரு 2 இடத்துல இருந்தது, அதையும் மாற்றி வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் இது ஃப்ரெண்டில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி வச்சுருக்கோம்.
அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டேப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்போவுமே அந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் ஓஸை போட்டுட்டு டேப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.